ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் லைஃப் வித் மித்ரன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து அதே மில்லட் சீரீஸ் தான், ஆனால் ஸ்வீட் பண்ண போகிறோம். தீபாவளி வருது இல்லையா? எல்லோரும் தீபாவளிக்கு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்களா? ஸ்வீட்ஸ் காரம்லாம். நான் வந்து மில்லட்ஸ்லேயே தான் ஸ்வீட்டு. இது வந்து குதிரைவாலி அவல் வச்சு அவல் லட்டு பண்ணலாம். டேஸ்ட் உண்மையாலுமே சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க, ரொம்ப ஹெல்தி கூட. ஸ்நாக்ஸ் கொடுத்து விடலாம், ஈஸியாகவும் பண்ணிடலாம். நான் குதிரைவாலி அவல் வந்து 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அந்த 1 கப்லேயே வந்து 1/2 கப் வந்து வெல்லம், 1/4 கப் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றனால. ஒரு 10 பாதாம், ஒரு 10 முந்திரி, அதையும் வந்து நம்ம எல்லாமே இதில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் வந்து நல்லாவே அரைச்சிக்கலாம். நம்மளுக்கு 1 கப்புக்கு வந்து அவளுக்கு வந்து நான் 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன். தூள் வெல்லம் தான். அதுவே ஸ்வீட்டு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து கூட சாப்பிட்றவங்களுக்குமே கொஞ்சம் கம்மியாக வேணுங்கிறவங்க கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா நைஸாகவே அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம வந்து அதை அரைச்சதுக்கப்புறம் நம்ம வெல்லத்தையும் சேர்த்து ஒரு ஓட்டிக்கலாம். அப்போனா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிரும். உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் வந்து அந்த 1/4 கப் நெய் வந்து அவ்வளோ தேவைப்படாது. இருந்தாலுமே வந்து நான் 1/4 கப் கொஞ்சம் எடுத்திருக்கேன். வந்து சூடு பண்ணி நம்ம சேர்த்தோம்னா அவள் வந்து நல்லா இறுக்கமாக பிடிச்சிடலாம், பொல பொலன்னு போகாது. கொஞ்சம் சூடாக பிடிச்சா. அதனால் நெய் வந்து கொஞ்சம் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. நான் முந்திரி பருப்பு அதில் போட்டுட்டு, அந்த முந்திரி பருப்பு மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்து போட்டுட்டேன் லைட்டாக இதை வறுத்தோன்னுமே. ஏன்னா நெய் அவ்வளோ ஊற்ற முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கணும் நெய். அவ்வளோ நெய்யும் தேவைப்படாது. அதனால் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் சூடாகவே ஊற்றியிருக்கேன். ஏன்னா அப்படின்னா தான் பிடிக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லட்டு பிடிக்க. அதனால் வந்து கொஞ்சம் நெய் விட்டுட்டு ஸ்பூனான வச்சு கிளறி விட்டுக்கோங்க சூடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம அப்படியே கையால் பெசரி நம்ம லட்டு பிடிச்சிடலாம். நம்ம ரொம்ப நல்லதும் கூட, ஹெல்த்தியும் கூட. இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் நெய் கொஞ்சம் நல்லா விட்டு கொஞ்சம் சூடாக விட்டால் நம்ம டக்குன்னு பிடிச்சிடலாம். கொஞ்சம் வெதுன்னு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இவ்வளோ நெய் மீதி இருக்குது. அதனால் 1/4 கப்பும் தேவைப்படாது. ஒரு ட்ரையாக இருக்கனால நான் கொஞ்சம் கூட எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இந்த ரெசிபி ஈஸியாக இருக்குது, செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. எல்லோரும் சேஃபாக கொண்டாடுங்க. தேங்க்யூ.